அனைவருக்கும் வணக்கம். நேரலை ஒளிபரப்பிலே உங்களை சந்திப்பதற்காக முயன்றபோது மென்பொருளிலே ஏற்பட்ட தடுமாற்றம் காரணமாக நேரலையிலே உங்களோடு பேச இயலாது போனதற்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். OBS ஸ்டுடியோ ஓப்பன் பிராட்காஸ்டிங் சாஃப்ட்வேர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மென்பொருள் உதவி கொண்டே நேரலையிலே உங்களோடு இணைய முடிகிறது. அந்த மென்பொருளிலே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக நேரலை நிகழ்ச்சியிலே உங்களோடு உரையாட முடியவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலே ஒரு தம்பி கேட்டிருந்த கேள்வி, தங்கம், அந்த தம்பியின் வினா, மனிதர்களுடைய வாழ்க்கை பராபரத்தால் தீர்மானிக்கப்படுகிறதா அல்லது அவரவர் தாங்களாகவே தீர்மானித்துக் கொள்ளுகிறார்களா என்று கேட்டிருந்தான். அந்த தம்பி அடியனிடத்திலே சித்தவித்தை உபதேசம் பெற்று பயிற்சி செய்து வரக்கூடிய தம்பி. இந்த வினாவுக்கான விடையை மாத்திரம் ஒரு தனித்த பதிவிலே சொல்லுங்கள் என்று பிரபு என்கிற தம்பி ஆர்வத்தோடு கேட்டிருந்தார். இந்த இருவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அடியனுக்கு தெரிந்த வரையிலும் ஒரு சிறிய தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பராபரம் மனிதர்களுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது என்பது உண்மை. ஆனால் பராபரம் மாத்திரமே அனைத்து விதமான வாழ்க்கையினுடைய ஏற்றத்தாழ்வுகளுக்கு பொறுப்பு என்பது இல்லை. காரணம், மனிதர்களை பராபரம் சுயமாக சிந்திக்கவும் செயல்படவும் தனித்து விட்டிருக்கிறது. என்னதான் செய்கிறான் பார்ப்போம் என்று ஆடவிட்டு பாடவிட்டு ஓடவிட்டு விளையாடவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. மனிதர்களுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்கிறது. எது நல்லது எது கெட்டது என்பது மனிதர்களுக்கு தெரிகிறது. தவிரவும் மனிதர்களுக்கு ஒழுக்கத்தை போதிப்பதற்காக அவ்வப்போது இந்த புவியிலே எண்ணற்ற மகான்கள் உதித்து நல்வழிப்படுத்துவதற்கான பழக்க வழக்கங்களை சொல்லியும் கொடுத்து சென்றிருக்கிறார்கள். ஒரு மகான் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளை கொண்டு சில காலம் சமுதாயம் ஒழுக்கம் பூண்டு வாழ்ந்திருக்கும். கால ஓட்டத்திலே மெல்ல மெல்ல புலன்கள் வழியாக பார்க்கும் உலகத்தின் மீது கொண்ட ஆசையின் காரணமாக மறுபடியும் தவறுகளை செய்து குற்றப்பரம்பரையிலே சேர்ந்து விடக்கூடிய காரியத்தை மனித இனம் செய்து விடுகிறது. இது காரணமாகவே அவ்வப்போது மகான்களின் அவதாரம் என்பது தவிர்க்க இயலாததாக ஆகிறது. இதிலேயும் மனிதன் தன்னுடைய அறிவாளித்தனத்தை பயன்படுத்தி அந்த மகான் அப்படி சொன்னார், இந்த மகான் இப்படி சொன்னார் என்று மகான்கள் பெயரை வைத்து வாக்குவாதமும் சண்டையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையையும் கூட பார்க்க முடிகிறது. இங்கே இவற்றை சொல்லுவதற்கு அடிப்படை காரணம் யாதென்றால், மனிதன் தத்தமது ஆசையின் காரணமாக தானே தனக்கு கொள்ளி வைத்துக் கொள்கிறான். புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனம் கொண்டிருக்கும் ஆசைகள் காரணமாகவே மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுகின்றன, பிறப்பு இறப்புகள் ஏற்படுகின்றன. பிறவி எடுத்த போது எவரும் தீயவர் அல்ல. வளரும் சூழ்நிலை, அவரை வளர்க்கும் பெற்றோர், சமூகம் இவைதான் ஒருவரை நல்லவராகவோ அல்லது கெட்டவராகவோ மாற்றி அமைக்கிறது என்பதைத்தான் முன்னோர்கள் சொல்லி வருகிறார்கள். நான் செய்யும் எந்த ஒரு காரியத்திற்கும் நானே பொறுப்பாளி, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இந்த மனித உலகிலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படித்தான் ஒருவருடைய வாழ்க்கை இருக்கும் என்பதை பராபரம் தீர்மானிக்கிறது. இதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. அது எப்படி தீர்மானிக்கிறது? மனிதன் இந்த பிறவியிலே செய்திருந்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்றபடியாக அவனுடைய கர்ம வினைகள் ஆன்மாவோடு பதிவு செய்து வைக்கப்படுகிறது. ஆன்மாவிலே பதிவு செய்து வைக்கப்பட்ட கர்ம வினைகளை அனுபவித்து தொலைப்பதற்காக இன்னின்ன காலங்களிலே இன்னின்னோடு சேர்ந்து இன்னின்ன வகையான இன்ப துன்பங்களை சந்திக்க வேண்டும் என்பதை பராபரம் தீர்மானிக்கிறது. இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று கருதுகிறேன். நாம் செய்கின்ற எந்த ஒரு காரியத்திற்கும் நான் தான் பொறுப்பாளி. நாம் உருவாக்கி கொண்டு விட்ட கர்மவினைகளை தொலைப்பதற்காகவே இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை
பராபரம் கட்டளையிட்டு அனுப்பி வைக்கிறது. இன்றைய விஞ்ஞான ஆர்வலர்களும் கூட ஆகாச பேரேடு, ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் என்கிற வகையிலே மனிதர்கள் இன்று செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திற்கும் ஆகாயத்திலிருந்து சமிக்ஞைகளை பெறுகிறார்கள் என்கிற கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். நாம் வாழ்ந்திருக்கும் இந்த மண்ணுலக வாழ்க்கையிலே புலன்கள் வழியாக நாம் பார்க்கும், கேட்கும், உண்ணும், நுகரும், சுவைக்கும் அனைத்திலும் மனத்தை செலுத்தி விடுகிறோம். குறுகிய நம்முடைய ஆசைகளுக்காக தவறுகளை செய்வதையும் கூட நாம் குற்றம் என்று கருதுவதில்லை. இதுதான் நம்முடைய கர்மவினைகள் அதிகரிப்பதற்கு காரணமாகிறது. கொண்டு வந்தது எதுவும் இல்லை, கொண்டு போகப் போவது எதுவும் இல்லை. இடையிலே இந்த வாழ்க்கையிலே நாம் பார்க்கக்கூடிய எல்லாமே இறைவனால் கொடுக்கப்பட்டது. இதை சமத்துவ சமதர்ம நோக்கத்தோடு சகலருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் மனிதனுக்கு விட்டு போகும்போது, ஆசை வயப்பட்டு தனக்கும் தன் சந்ததிகளுக்கும் சொத்து சேர்க்க வேண்டும் என்கிற குறுகிய நோக்கம் ஏற்படும் போது குற்றங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கின்றன. இது கலியுகம். இங்கே குற்றங்கள் மலிந்து கிடக்கின்றன. கலியுகத்திலே விரும்பத்தகாத பல விளைவுகள் ஏற்படும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் சொல்லியும் வந்திருக்கிறார்கள். இதை அனுபவத்திலே பார்க்க முடிகிறது. அப்படியென்றால் யோக வாழ்க்கைக்கு வந்தான பிறகு என்னுடைய கர்மவினைகள் தீர்ந்துவிடும் என்று நான் கருதியிருந்தேனே. அப்படி இருக்க நான் யோக வாழ்க்கைக்கு வந்த பிறகும் எனக்கு கர்மவினைகள் இருக்கும் என்றால் நான் எதற்காக யோக வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்கிற வினாவையும் சிலர் விடுக்கிறார்கள். யோக வாழ்க்கை என்பது சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு இதுகாரும் நாம் சுமந்து வந்திருந்த கர்மவினைகளை எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அனுபவித்து தொலைத்து விடுவேன், புதிய கர்மவினைகளை ஏற்படுத்தி கொள்ள மாட்டேன், இப்பிறவியிலே நான் என்னுடைய கர்மவினைகளை பூஜ்ஜியமாக மாற்றிக்கொள்ளும் காரியத்தை செய்வேன் என்கிற உறுதியெடுத்து செய்யக்கூடிய காரியமாகும். யோக வாழ்க்கை பயணத்திலே நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாம் நம்முடைய கர்மவினைகள் தீர்வதற்காகத்தான் ஏற்பட்டன என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு விட்டால் இது போன்ற வினாக்களுக்கு அவசியம் இருக்காது. எனவே நாம் வாழ்ந்திருக்கும் இந்த உலக வாழ்க்கையிலே எக்காரணத்தை கொண்டும் எந்தவிதமான புதிய கர்மவினைகளையும் ஏற்றுக்கொள்ள முயலக்கூடாது. கொடுத்தாலும் புண்ணியம் என்கிற கர்மா, கெடுத்தாலும் பாவம் என்கிற கர்மா. அப்படி என்றால் கொடுக்கவும் கூடாதா? கொடுக்கலாம். கொடுக்கும்போது நான் கொடுத்தேன் என்கிற எண்ணத்தோடு கொடுக்கக்கூடாது. இங்கே ஒன்றை நான் சொல்லியாக வேண்டியிருக்கிறது. அடியேனுக்கு உதவி செய்த பலர் தாங்கள் செய்த உதவியை வெளிப்படையாக யாரிடத்திலும் சொல்லக்கூடாது, இதை நாங்கள் தரவில்லை, ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். என் அன்பிற்குகந்த அந்த ஆன்மாக்கள் எந்தவிதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் வெறும் அன்பிற்காக மாத்திரமே, அடியேன் மீது கொண்டிருந்த பட்டுதலுக்காக மாத்திரமே இந்த நல்லவற்றை செய்திருக்கிறார்கள். இங்கே அவர்கள் பெயரை குறிப்பிட வேண்டும் என்று நான் துடிக்கிறது. அவர்கள் அதை ஏற்க மாட்டார்கள் என்கிற காரணத்தால் சொல்லாமல் தவிர்க்கிறேன். இதன் பொருள் யாதென்றால், பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் நம்மோடு பழகி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான பொருள். அருமை சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒழுக்க நெறி பூண்டு யோக வாழ்க்கை வாழ்ந்து கர்மவினைகளை அனுபவித்து தொலைப்பது என்கிற நிலைக்கு வந்துவிட்டால் உங்களுடைய காரியங்களை ஞானபிதா உங்களுக்காக செய்து கொடுப்பார். இதே மாதிரியான கருத்துக்களை பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார். அன்னை காளிமாதாவிடம் உங்களை நீங்கள் முழுமையாக சரணாகதி செய்து கொள்ளுங்கள். அந்த நிலையில் நீங்களே எந்த காரியத்தையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கான அனைத்து காரியங்களையும் அன்னை காளிமாதா செய்து கொடுப்பாள் என்று சொன்னார். இதே கருத்துக்களை மாணிக்கவாசகரும் சொன்னார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ என்று. நமக்கு எதை தர வேண்டும் என்பதை பராபரம் நன்கு அறியும். கேட்க வேண்டிய அவசியமில்லை. நாம் கேட்காமலேயே நமக்கு தர வேண்டியதை பராபரம் தந்துவிடும். அப்படியென்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? மனதாலும் சொல்லாலும் செயலாலும் யாதொரு உயிருக்கும் தீம்பு நினைக்காத தூய வழி நடக்கக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இவ்வளவு மாத்திரமே நாம் செய்ய வேண்டியது. இதை சரியாக நீங்கள் புரிந்து கொண்டு விட்டால் ஆரம்பத்திலே உங்களுடைய கர்மவினைகள் காரணமாக சிற்சில துன்பங்கள் வந்தாலும் கூட கால ஓட்டத்திலே உங்களுடைய கர்மவினைகள் அனுபவித்து தொலைக்கப்படுவதால் தீர்ந்து விடுகிறது. அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையை பராபரம் தன் கரங்களிலே ஏந்திக் கொள்கிறது. பராபரம் நம்மை வழி நடத்துகிறது. பராபரம் நம்மை இயக்குகிறது. பராபரம் நம் தேவைகள் அனைத்தையும் பார்த்து கொள்கிறது. இப்பொழுது தம்பிகள் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்லிவிட்டேன் என்று கருதுகிறேன். எது எப்படியாயினும் நாம் செய்யும் காரியங்கள் எதையும்
நாம் செய்கிறோம் என்கிற எண்ணத்தோடு செய்யக்கூடாது. பற்றற்று கர்மம் செய்ய வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணர் குறிப்பிட்டதைப் போல எது செய்தாலும் நான் செய்தேன் என்கிற எண்ணத்தோடு செய்யக்கூடாது. ஒருவருக்கு உதவி செய்தாலும் அந்த உதவியை இறைவன் கொடுத்ததை இறைவன் மூலமாக இறைவன் பெற்றுக்கொண்டான் என்கிற எண்ணத்திலேயே கொடுக்க வேண்டும். நான் இன்னாருக்கெல்லாம் கொடுத்தேன், இத்தனை பேருக்கு உதவி செய்தேன், அது காரணமாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லக்கூடாது. வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் கொடு என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். செய்கிற தர்ம காரியங்களையும் எந்த விதமான பற்றுகளும் இல்லாமல் செய்ய வேண்டும். வந்த துன்பங்களை நம்முடைய கர்மவழிக்காக வந்தது என்று தலை தாழ்த்தி ஏற்றுக்கொண்டு அனுபவித்து பழக வேண்டும். சிறிது காலத்திற்கு மாத்திரமே இந்த வகையான துன்பங்களும் இன்பங்களும் வந்து கொண்டே இருக்கும். முறையாக மனதை நேர்வழி நடத்தி பக்குவப்படுத்தி பழகிவிட்டால் துன்பங்கள் காற்றிலே பறக்கும் பஞ்சு போல பறந்து போய்விடும். உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். பராபரம் நம்முடைய கர்மவினைகளுக்கேற்ப நம்முடைய வாழ்க்கை இவ்வாறு நடக்க வேண்டும் என்று தீர்மானித்து அனுப்பி வைத்திருக்கிறது. அதே வேளையிலே சிந்திக்கும் மனதையும் பராபரம் கொடுத்திருக்கிறது. நம்முடைய கர்மவினைகள் காரணமாக இவை ஏற்பட்டன என்பதை சிந்தித்து புரிந்து கொண்டு விட்டு மனதை நேர்வழிப்படுத்தி பராபரத்தை சரணாகதி செய்து மன்னிப்பு கோரி கர்மவினையிலிருந்து நிவர்த்தியை தரும்படியாக கோரி பயணிக்கும் போது பராபரம் நமக்காக இரக்கம் கொள்கிறது. நம்முடைய கர்மவினைகளை எல்லாம் தொலைத்து நம்மை நேர்வழிப்படுத்துகிறது. சிறிது காலம் நான் நல்வழி நடப்பேன், என் துன்பங்கள் தீர்ந்த பிறகு மறுபடியும் நான் தவறுகள் செய்வேன் என்கிற மனத்தை எடுத்துவிட்டால் மேலும் அதிக சுமை கொண்ட கர்மவினையை முதுகிலே சுமக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிடும். நல்லவர்களாக மாறுவது பெரிதல்ல, நல்லவர்களாக நீடித்து இருப்பதுதான் பெரிது. இது போன்ற கருத்துக்களை அடியேன் அவ்வப்போது சொல்லியும் வருகிறேன். இதை கேட்பதும் விடுப்பதும் உங்கள் விருப்பம். இறுதியாக முன்பு சொன்னதை சொல்லி நிறைவு செய்கிறேன். பராபரம் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்திற்கும் காரணமாகவும் சூத்திரதாரியாகவும் இருக்கிறது. அதே வேளையிலே சுயமாக சிந்திக்கவும் நமக்கு அனுமதி கொடுக்கிறது. சுயமாக சிந்தித்து கர்மவினைகளை தொலைத்துக் கொள்வதற்கான பாதையை கடைப்பிடித்து அன்புமயமானவர்களாக தூயவர்களாக நாம் மாறினால் இந்த பிறவியிலேயே கர்மவினை நீங்கி இன்பத்தை சுமந்து நல்ல ஆன்மாக்களாக முதிர்ச்சி பெறும் பக்குவத்தை பெறுவோம் என்பதை சொல்லி இன்றைக்கு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.